சாதி ஆணவ கொலை விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் மென்மையான போக்கை கையாள்வது ஏன்? 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகள் இதற்காக தனிச்சட்டத்தை இயற்றாதது ஏன் என்பது போன பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகிறது. தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக மே 17 இயக்கத்திலிருந்து திருமுருகன் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்றைய தினம் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனா பெரியாரை பின்பற்றக்கூடிய நபர்கள் கூட இது போன்ற ஆணவ கொலைகளை மென்மையான போக்கில தான் கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நாங்க பெரியாரி அமைப்பு தான். நாங்க இது குறித்தான உடனடியான எதிர்வினைகள் ஆற்றணும், சாலை முறையில் நடத்தணும், நேரடியா பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களை போய் அவங்க கவின் குடும்பத்தினர் நேரா பார்த்தோம். தூத்துக்குடியிலையும் இதற்கான போராட்டங்களை நடத்தணும். அதனால இது ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளுமே இந்த ஆணவ படுகொலை தடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. நீண்ட காலமா அவர்கள் தான் இது குறித்தான எதிர்குரல் எழுப்புவதும் தடுப்பதற்கான போராட்டங்கள் முன்னெடுத்து நடத்துவதும் பெரியாரி அமைப்புகள் தான் செஞ்சிருக்கிறாங்க. பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பாகவே இதற்கு நாங்கள் தீர்மானங்களும் நிறைவேற்ற கிட்டத்தட்ட 100 அமைப்புகளுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால இது ஒட்டுமொத்தமா ஒரு பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான பெரியாரிய தோழர்கள் ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கான சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பெரியாரிய அமைப்புகள் தொடர்ச்சியா எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க, இதுக்காக போராடி இருக்கிறாங்க, அதற்கான பல்வேறு நகர்வுகளை செய்திருக்கிறாங்க. அதனால் பெரியாரிய அமைப்புகளோட பங்களிப்பு இதுல மிக முக்கியமானது. அதை தவிர்த்து விட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி திருமுருகன் காந்தி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.